கோவையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். உத்தரவு இன்னும் வரல. அந்த ஆர்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்குள்ள என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க தெரியும். கடைசி பேரா மட்டும் வாசிச்சிருக்காங்க. அதனால அந்த கடைசி பேரா வாசிச்சு நாளைக்கு ஆர்டர் வர 2 நாள் ஆச்சுன்னா இன்னைக்கு நீங்க சிபிஐ விசாரணை மட்டும்தான் அப்படிங்கறது மட்டும்தான் தலைப்பு செய்தியா போடுவீங்க. அதுக்காக தான் இந்த விளக்கங்களை கொடுக்குறோம். முழு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் அப்ப அதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க என்னங்கிற கருத்து நான் திரும்ப நான் சொல்றேன். சார் இது நெருக்கடின்னு பார்க்கல. அதாவது ஒரு புகார் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட ரொம்ப வசதியா இந்த 4 வருஷத்துல நடந்தது மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து இது தவறு நடந்திருக்குன்னு சொல்லக்கூடியவங்க இல்ல. அவங்க 21க்கு அப்புறம் எடுத்து சொல்றாங்க. ஒரு 7 டெண்டர்ல அந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரே பிரைஸ கோட் பண்ணிருக்காங்க. எப்படி அவங்க கோட் பண்ணாங்க? அதுக்கு முன்னாடி 16, 17 நான் இப்ப எவ்வளவு டெண்டர் சொன்னேன், 18, 19 சொன்னேன். 87 இருந்து இந்த நடைமுறை இருக்கு. அதெல்லாம் ரொம்ப வசதியா மறைச்சு இந்த 5 வருஷத்தை மட்டும் தவறு நடந்ததை போல அந்த அமைப்பு ஒரு சில கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதா தான் நான் நினைக்கிறேன். அவங்க ஒரு சுயமா செயல்படல, ஒரு கட்சிக்கு ஆதரவா செயல்பட்டு நீதிமன்றத்தில் இது போன்ற ஒரு வழக்கை தாக்கல் செய்து இந்த உத்தரவுகளை பெற்றிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். சார் 87 இருந்து இதே நடைமுறை தான் சார். 16, 17 நான் இப்ப சொன்னல சார். 16, 17 1, 2, 3, 4, 5 டெண்டர் இது மாதிரி இருக்கு. நிறைய டெண்டர் இது மாதிரி இருக்கு. நிறைய டெண்டர்கள் இது மாதிரி 17, 18 இருக்கு, 19, 20 இருக்கு, 20, 21 இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு 30 பேர் 40 பேர் இந்த டெண்டர்ல கலந்துக்குவாங்க. ஒரு 5-6 பேர் இல்ல ஒரு 10 பேர் L1 பிரைஸுக்கு ஒரே மாதிரியான பிரைஸ கோட் பண்ணிருப்பாங்க. சில பேர் L2 பிரைஸ் ஒரே மாதிரியான பிரைஸ் இருக்கும். அது அந்த அமைப்பு தான் கேட்கணும். அவங்க தாக்கல் பண்ணதுல அந்த 5 வருஷம் மட்டும் இருக்கு. அந்த அமைப்பு தாக்கல் பண்ணதுல உறுதியா இருக்கும். இல்லாம எப்படி இருக்கும்? அந்த அமைப்பு இப்ப பேசக்கூடியவங்க போன ஆட்சியை பத்தி எதுவுமே பேசுறது இல்லையே. எங்க அரசாங்கத்தை பத்தி மட்டும் தானே பேசிட்டு இருக்காங்க. எங்க அரசாங்கத்தின் மேல மட்டும் தானே புகார் சொல்லக்கூடிய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் இடையில எதுவும் பேசினாங்களா சார்? அது சம்பந்தமா தொடர்ச்சியா ஏதாவது வழக்கு தாக்கல் பண்ணாங்களான்னு அதோட அதை முடிச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் கடந்த காலங்கள்ல. அதுக்கு பிறகு இந்த இடையில 5 வருஷத்துல அந்த வழக்கை பத்தி அவங்க எதுவுமே பேசினதே இல்லையே. இல்ல அந்த வழக்கை அவங்க தொடர்ந்து நடத்தினது இல்லையே. எடப்பாடி பழனிசாமி சிபிஐ உத்தரவு போட்டப்ப டெல்லியில போய் ஸ்டே வாங்கினாரு. அதுல கூட அவங்க சேர்ந்து தாக்கல் பண்ணிருக்கலாமே கேஸ்ல. அந்த மாதிரிலாம் அவங்க எதுவும் போகலையே. அதுக்காக சொல்றேன். இது சம்பந்தமா நீ வழக்கறிஞர்கிட்ட பேசி அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பொறுத்திருந்து அதை நம்ம கலந்து பேச முடிப்போம். நீங்க நிர்வகிக்கக்கூடிய துறைகள்ல மட்டுமே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்களே, அது எப்படி நான் பாக்குறேன்? அதாவது பொதுவெளியில் மக்கள் மன்றத்தில் வீழ்த்த முடியாதவர்கள் நீதிமன்றத்திற்கு போறாங்க. அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதால் ஒருவர் குற்றவாளி என்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்க. அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டவுடன் அதிமுக இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், அவங்களுடைய நிர்வாகிகளா இருக்கட்டும், சமூக வலைதளத்திலையும் சில அவங்களுடைய பேட்டிகளையும் பார்க்கும்போது ஏதோ குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதை போல அவங்களுடைய கருத்துக்களை பொதுவெளியில உங்ககிட்ட கூட செய்தியாளர் சந்திப்பில் கூட அந்த கருத்துக்களை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. அதுக்கு சில உதாரணங்களை அங்கே தேர்தல் களத்தில் நம்மளும் பார்த்தோம். ஒரு உதாரணங்கள், அதாவது வடக்கு தொகுதியில் பிஜேபியில் போட்டியிட்ட அந்த வேட்பாளர் தெற்குல இருந்து அவங்க வடக்குக்கு போனாங்க. என்னை பற்றி சில கருத்துக்கள்லாம் அதில் கூறியிருந்தாங்க. அதுல ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி இருந்தாங்க. ஒரே ஒரு கேள்வி அவங்க கிட்ட கேட்கறேன் நான். 2000 இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் எடப்பாடி பத்தி பேசினதை ஒரு தடவை அவங்க போட்டு பார்த்துட்டு அவங்க பதில் சொல்லிட்டோம். அந்த அதிமுக அரசாங்கத்தை பத்தி அரசாங்க ஆட்சியில் இருக்கும்போது கூட உள்துறை அமைச்சரும் மோடியும் பிரதமரும் என்ன அதிமுக பத்தி ஊழல் அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கிறதெல்லாம் அவங்க எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் திரும்ப ஒரு முறை போட்டு பார்த்துட்டு மறந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மறந்ததுனால இதெல்லாம் ஞாபகம் இருந்திருக்காது. இப்ப நான் ஞாபகப்படுத்துறேன். ஒரு முறை அவங்க இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு பிரதமர் என்ன பேசினாரு எடப்பாடி பத்தி, அரசாங்கத்தை பத்தி, உள்துறை அமைச்சர் என்ன பேசினாங்க, அந்த தேர்தலில் என்ன கருத்துக்கெல்லாம் முன் வச்சாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற அரசியல் பத்தி பேசினாங்கன்னா நியாயமா இருக்கும். மக்கள்கிட்ட போய் சந்திச்சு வாக்குகளை கேட்டு வெற்றி பெற முடியாதவங்க தனிப்பட்ட முறையில் தாக்குதல் விமர்சனங்கள் என்பது ஏதோ நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட உடனேயே தீர்ப்பு வந்ததை போல தண்டனை வழங்கப்பட்டதை போல ஒரு கருத்தை முன்வைக்கிறதுங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்படுவதில்லை. இப்படி பார்த்தா நிறைய அரசியல் தலைவர் மேல நிறைய அரசியல்வாதிகள் மேல கேஸ் இருக்கும். அது தீர்ப்பு வரணும். இப்ப டெல்லி முதலமைச்சர் மேல கெஜ்ரிவால் மேல கேஸ் போட்டாங்களே, என்னாச்சு? அந்த வழக்கு என்னாச்சு? ஒரு வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே அதிமுக பிஜேபி எல்லாம் அவங்க மேல இருக்கிற கேஸ் எல்லாம் விட்டுருவாங்க. மற்றவங்க மேல இருக்கிற கேஸ் மட்டும் வசதியா எடுத்துக்குவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம்.
சார் நான் அன்னைக்கு வந்து வாக்களிக்கணும்னு தான் நினைச்சேன். நான் 3 மணிக்கு 3:30க்குள்ள புறப்பட்டு நம்ம போய் அங்கே வாக்களிச்சிடணும் தான் நினைச்சேன். நான் போய் வாக்களிக்கிறது என்னுடைய கடமையாக தான் நினைச்சேன். நான் இங்கே ஒவ்வொரு பூத்தா நாங்கள் போயிட்டு இருந்தோம். சில பூத்துக்கள்ல வந்து அதிமுகவினர் வந்து பூத்துக்குள்ளேயே இருந்தாங்க. சில பூத்துக்கள்ல பூத்துக்குள்ளேயே இருந்தாங்க. ஏஜென்ட் இல்லாதவங்களும் பூத்துக்குள்ளேயே இருந்தாங்க. அதெல்லாம் வந்து எங்களுடைய ஏஜென்ட்டுகள் வந்து சுட்டி காட்டினா கூட சில இடங்கள்ல வந்து அவங்கள வெளியேற்றுறதுக்கு முயற்சி எடுத்தா கூட அவங்க ஒரு விதமான உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து இங்க ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு சட்டம் ஒழுங்கு வந்து எப்படி வந்து கெடுக்கணும்னு நினைச்சாங்க. எந்த மாதிரியான நடவடிக்கைகள் 2-3 நாட்களா கடைசியா இருந்தாங்க. போய் மறியெல்லாம் பண்ணாங்க. மாவட்ட ஆட்சியாளர்கள் மறியெல்லாம் பண்ணி தேர்தலாம் நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த சூழலுக்கு போனாங்க. கடைசி அந்த 2 மணி நேரங்கள்ல ஒரு பரபரப்பான சூழல் இருக்கக்கூடிய அந்த காரணத்தினாலதான் நான் வாக்களிக்க போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. ஏன்னா முழுமையா இங்க இருந்து பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால் தான் நான் வாக்களிக்க போக முடியல. உள்ளபடியே நான் போகணும் 3 மணிக்கு புறப்பட்டு 5 மணிக்கு நாங்கள் போய் ஓட்டு போடணும்னு நினைச்சு கடைசி கட்டம் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த சூழலை தவிர்க்க வேண்டும். ஏதாவது வந்து இங்க ஒரு கடைசி 2 நாட்கள் ஏற்பட்டதை போல ஒரு பதட்டம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற காரணத்தினால்தான் முழுமையாக இங்கிருந்து நான் வாக்களிப்பதை கவனிக்கக்கூடிய அந்த பணியை நான் கையில் எடுத்துக்கிறேன். டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது குறித்து செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் பார்க்கலாம்.